இது பாருங்க, புலிக்குகையில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி இது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் ஒன்று செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு குடவரை கோவிலாக அந்த இடத்த வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சிவலிங்கம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நந்தி ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை பாருங்க, இந்த பாறைகளுக்குள்ள ஒரு நிறைய சிற்பங்கள் வந்து இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த சிற்பங்கள் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த குகையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக வந்து முடிக்கப்படாத ஒரு குகையாக தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய இடங்கள் வந்து செதுக்கப்படாமல் இருக்குது. ஏதோ காரணத்தால் இந்த ஒட்டுமொத்த புலிக்குகையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து செதுக்கப்படாமல் விட்டுருக்காங்க. ஒருவேளை பல்லவர்களுடைய அந்த ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை கோவில் மீதும் அந்த பஞ்சரதாஸ் மேலேயும் இருந்ததுனால இந்த இடத்த வந்து முழுமையாக செதுக்காமல் விட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் தொடங்கியிருக்காங்க, சிறப்பாக தொடங்கியிருக்காங்க. ஏதோ காரணத்தால் வந்து இது முழுமையாக முடிக்காமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம், என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.